ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் இரண்டாம் முறை சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி இரண்டாவது கோப்பையை வெல்ல வேண்டி பெங்களூருவில் ரசிகர்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். ஐபிஎல் இறுதிப் போட்டியை காண மத்திய அமைச்சர்கள் குஜராத்திற்கு வருகை தந்துள்ளனர். அகமதாபாத் விமான நிலையம் வந்த நடிகை பூஜா ஹெக்டே, பாலிவுட் நடிகர் வருண் தவான் உள்ளிட்டோருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தின் ஆனைமங்கல செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இந்த செப்பேடுகள் சோழ பேரரசின் வலிமையை விவரிப்பதாக கூறினார். வெப்ப அலையிலிருந்து தற்காத்துக் கொள்ள பாரம்பரிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அதிக அளவு நீரை பருகுங்கள், வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். திருச்சியில் நாளை முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லும் நிகழ்ச்சிக்காக சுமார் 10,000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைப்பு. திட்ட மற்றும் கட்டிட அனுமதிகளை அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து முதலில் வருவோருக்கு முதலில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் 5 வேலை நாட்களுக்குள் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் அனைத்து அனுமதிகளும் ஆன்லைன் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும், அச்சிடப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் கோரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி அதிகாரிகள் அல்லது பொறியாளர்களை பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொண்டால் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இன்றி உயர் அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் வெளிப்படையான முறையில் இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள பாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அணிச்சங்குப்பம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த 18 வயதான யான்சி என்ற பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய தோழி பௌசியாவை சந்திப்பதற்காக சென்னை வந்திருந்தார். நள்ளிரவில் நண்பர்களுடன் கோயம்பேட்டில் உள்ள பாருக்கு சென்ற அவர்கள் அங்கு நடனமாடிய போது மற்றொரு தரப்பினருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இரு தரப்பினரையும் வெளியேற்றிய நிலையில் சாலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது சொகுசு காரில் வந்த கும்பல் யான்சி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தலை நசுங்கி யான்சி உயிரிழந்தார். படுகாயமடைந்த பௌசியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து வந்த யான்சியின் தாயார் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. என் பிள்ளைக்கு முடிவு காலத்தை கொடுங்க. என் பிள்ளைய காலில் அடிச்சவன நீங்க அவனை தூக்கல போட்டுருங்க. ஐயோ, என் பிள்ளை 18 வயசு பிஞ்சு பாலகன். ஐயோ, என் பொண்ணை சாவடிச்சுட்டானுங்க. ஐயோ, என் பொண்ணை உயிரோடு அனுப்பி விட்டேன் பஸ்ஸில். ஆனா நேற்று அதுங்க எங்கேயோ வெளியே போயிருக்குதுங்க. பின்னாடி நின்ற வண்டியை வந்து வேணுண்டு குடிச்சிட்டு போதையில் ஒரு 7-8 பேர் காரில் வந்து என் பொண்ணை அடிச்சதுல அங்கே விழுந்து பாட் அவுட் ஆயிடுச்சு. என் பொண்ணு அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஐயோ, தயவு செய்து அவனுக்கு கண் முன்னாடி தூக்கு தண்டனையை போய் கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்கறது. நான் யாரையும் நம்பல, நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க.
இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 6 பேரை கைது செய்துள்ளனர். தடய அறிவியல் துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 18 வயதுக்குட்பட்டவர்களும் பாருக்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்தியவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அரிவாள் வெட்டு சம்பவங்களில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி ஐயப்பனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். நெல்லை மாவட்டம் அரசங்குளம் பகுதியில் பதுங்கியிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ஐயப்பனை தனிப்படை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் அரிவாளால் தாக்கியதில் தலைமை காவலர் முத்துக்குமார் கையில் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஐயப்பனின் காலில் குண்டு பாய்ந்தது. கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள ஐயப்பனும் காயமடைந்த தலைமை காவலருக்கும் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். நெல்லை மற்றும் தென்காசியில் நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவத்தில் இதுவரை 3 இளம் சிறார் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் மேட்டூரை சேர்ந்த பிரபல ரவுடி உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹோசூரிலிருந்து மேகதாது நோக்கி தமிழக விவசாயிகள் பேரணி. விவசாயிகள் பேரணி செல்வதால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் எல்லையில் குவிப்பு. இறுதி சடங்குகளின் போது தனது தாயாரின் உடலை நடிகர் அஜித்குமார் சுமந்து சென்றார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. துபாயிலிருந்த நடிகர் அஜித்குமார் நேற்று இரவு சென்னை திரும்பியதைத் தொடர்ந்து இன்று காலை அவரது தாயாரின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இறுதி சடங்கிற்கு முன்பாக வாகனத்தில் இருந்து தனது தாயாரின் உடலை அஜித்குமார் தோளில் சுமந்து சென்றார். மின் மயானத்தில் சடங்குகள் அனைத்தும் முடிந்த பின்னர் அஜித் தாயாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே பெசன்ட் நகர் மின் மயானத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு அஜித் நேரில் நன்றி தெரிவித்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் கோவை மற்றும் மதுரையில் அவருக்கு ஆதரவாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் கவனம் பெற்றுள்ளன. ஜூன் 4ஆம் தேதி தமது பிறந்த நாளில் அண்ணாமலை முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தீயாய் தகவல் பரவி வருகிறது. டெல்லி மெஹ்ராலியில் 5 அடுக்கு குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. கட்டிடத்தின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் யாத்திரை செல்லும் மலைப்பாதையில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைப்பாதையில் சிக்கி தவிக்கின்றனர்.
சென்னையில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக தொடங்கியது. முதல் நாள் நிகழ்வாக நடைபெற்ற சிம்பனி இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த ரசிகர்கள் அதன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்வளோ பேரும் வழி வழியாக கேட்டுட்டு வர மியூசிக்கை ஐ திங்க் இளையராஜா சார் ஒருத்தரால் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவரோட மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பா அம்மா தாத்தா இவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். ஃபிலிம் மியூசிக் மட்டும் இல்லாமல் ராஜா சாரோட இன்னொரு வெர்ஷன் இது அவர் மூளையை கசக்கி நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ அது நல்லா ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஷோஸ் சென்னையில் பண்ணுறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ த ஷோ இஸ் வண்டர்ஃபுல். அது நல்லா இருந்தது. மூமெண்ட் ஜென்ம சாபல்யம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியனாக இந்த சிம்பனி இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மியூசிஷியன் லைக் அஸ். இந்த ராஜா சாரோடைய இந்த கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரைடு, பெரிய பெருமை. நாங்கள்லாம் இந்த இப்போ லைவாக கேட்டது இட்ஸ் அ ஸோ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் ராஜா சார். அவர் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நேரில் பார்க்க மாட்டேனான்றதான் வந்தேன். ஸோ பார்த்துட்டேன், கடவுள் மாதிரி பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அருமையாக இருந்தது. இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் சென்னை பீப்புள் நாங்கள் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமு. எல்லா ரசிகரும் பார்த்தீங்கன்னா இப்போது என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக உள்ளே சிரிச்சிட்டு போனோம். ஆமாம், லைவாக பார்த்தது. ஆனால் அவரோட அந்த லாஸ்ட் அவரோட இதை பார்த்ததுக்கப்புறம் அழுதுட்டு வெளியில் வந்தோன்னா அந்த அளவுக்கு அது அப்படியே அந்த மியூசிக் உண்மையிலே எங்களை எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு. மேஜிக்கல்ங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் மேஜிக்குங்கிறது ஒரு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு மெய் மறந்து இருந்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இசையில் அப்படி மூழ்கி இருந்தோம். அவங்க கலைஞர்கள், அவங்க வாசித்த கலைஞர்கள் ஒரு மணி நேரம் விடாமல், ஒரு நோட்டு விடாமல் வாசித்தது ஃபென்டாபுலஸ். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்க வாசித்த ஒவ்வொரு நோட்டும் நம்ம இசைஞானி போட்டது அப்படிங்கிறது அது இன்னொரு இது. அப்படியே நாங்கள் வேற உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். நன்றி. திருச்சி கொடியாளம் கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்த வலியுறுத்தி திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் நீராடிவிட்டு சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் 100 அடி உள்வாங்கியுள்ளது. ஆபத்தை உணராமல் பாறைகளின் நடுவே நீராடிய பக்தர்களை பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்து வெளியேற்றினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தின் மீது மோதிய விபத்தில் 7 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் வசிக்கும் அஸ்வத் சௌமினி தம்பதி தங்களது குழந்தைக்கு குலதெய்வம் கோவிலில் மொட்டை அடிப்பதற்காக திருமங்கலம் அருகே உள்ள சொந்த ஊருக்கு வந்துள்ளனர். மொட்டை அடித்துவிட்டு சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் குழந்தை உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். கோவை ஆர்எஸ்புரத்தில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் பங்கேற்றனர். திரை இசை பாடல்களுக்கு நடனமாடி இளைஞர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேற்கு வங்கத்தில் முட்டை வீச்சு தாக்குதலுக்கு உள்ளான மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தியதாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையின் அழுத்தம் காரணமாகவே அபிஷேக் பானர்ஜி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதலின் போது ஹெல்மெட் அணியாமல் இருந்ததால் அபிஷேக் பானர்ஜி உயிரிழந்திருப்பார் என்றும் அவர் கவலை தெரிவித்தார்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விசிக தலைவர் திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்தார். நாடு முழுவதும் ஆய்வுக் கூட்டங்களை முடித்து திருமலைக்கு வந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ಪರಮ ಪವಿತ್ರವಾದವು ಭಕ್ತರು ಪಾದರಕ್ಷೆಗಳೊಂದಿಗೆ ನಡೆಯಬಾರದೆಂದು டெல்லி ஷாலிமார் பாக் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சுமார் 150 வீடுகள் புல்டோசர்கள் மூலம் இடித்து அகற்றம். நீதிமன்ற கெடு முடிந்த நிலையில் போலீஸ் மற்றும் துணை ராணுவ படையினரின் பலத்த பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மும்பையின் பல்வேறு இடங்களில் திடீரென லேசான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆட்சியராக வந்தனா கார்க் பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது கணவன் மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். தனது தாய் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதை செய்தியாளர்கள் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்ததை பார்த்து ஆட்சியரின் குழந்தைகளும் கையில் இருந்த கேமரா மூலம் போட்டோ எடுத்தனர். மேலும் ஆட்சியரின் பெண் குழந்தைகள் தனது தந்தையுடன் விளையாடியது அங்கு இருந்த அதிகாரிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. முன்னதாக திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் வந்த வந்தனா கார்கிற்கு ஏற்கனவே ஆட்சியராக இருந்த தர்பகராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்போது நீங்கள் யார் என வந்தனா கார்க் கேள்வி எழுப்ப நான் தான் பழைய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் என பதில் கூறினார். இதை கேட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் வந்தனா வெட்கப்பட்டு சிரித்தது அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தியது. நீங்க பேஸ் மறந்துருச்சு. நீங்க பட்டாபுரம் நான் தான் கலெக்டர். நீங்க பேஸ் மறந்துருச்சு. நீங்க பட்டாபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே குடும்ப தகராறு காரணமாக பூட்டியிருந்த வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீட்டில் ஆட்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய 2வரை போலீசார் கைது செய்தனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தி முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.